ரஜினி கேங் அப்படிங்கிறதுக்கு வேற டைட்டில் வச்சிருக்கலாம், பேய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு வச்சிருக்கலாம். மற்றபடி ரஜினி கேங் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருந்ததுன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போரிங்காக இருக்குது. இன்டர்வியூஷனுக்கு அப்புறம் தான் வந்து கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். ஆக்டிங் அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஹாரர் லெவல் அதெல்லாம் இல்லை ப்ரோ. அதாவது பேய் இருக்குது, ஆனால் ஹாரர்லாம் இல்லை, ஃபன்னு தான் ஃபுல்லாக. ஆமாம் ப்ரோ. இப்படி ஆவரேஜாக தான் இருந்துச்சு படம். பேய் அந்தளவுக்குலாம் இல்லை, பேய் படம் மாதிரிலாம் காட்டல. நான் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஒரு டைம், அவ்வளோதான். வேறு எதுவும் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாராச்சும் மொட்டை ராஜேந்திரன், அவங்களுக்காக வேணால் வந்து பார்க்கலாம். அரண்மனை படம் மாதிரி காமெடியாக இருக்குறாங்க. அந்த அளவுக்கு இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. எல்லாம் காமெடியாக இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. காமெடி ஒர்க் அவுட் ஆகினா நல்லா இருந்திருக்கும் படம். அதான் மிஸ்ஸிங்கு. நல்லா அருமையாக இருக்குது படம். ப்ரோ தலைவர் பேர் வர படத்தில் வந்து அதாவது சின்ன பசங்க வந்து வயசான வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். விஜய் சின்ன சொல்லுவாங்கனாக்கா அது நல்லா இருக்குது படம். நல்லா காமெடியில் வந்து நல்லா இருக்குது படம். எல்லாம் கலந்து மசாலா படம் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. காமெடியிலேருந்து மசாலா அது எல்லாம் கலந்து நல்லா இருக்குது. அதான் சொல்லுங்க, சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க தாத்தா பாட்டி கூட பார்க்கலாம் அந்த படத்தை. காமெடியாக ஹீரோ படம், ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. கூல் சுரேஷ் சார் நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ரஜினி கேங் மூவி படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வரேன். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் படம் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். டேரக்டர் வந்து இது ஃபஸ்ட்டு படம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமெடி கலந்த ஒரு த்ரில்லிங் ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டரு. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லோரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துல வந்து கிளாமரோ எப்படி நம்ம பெரிய படங்கள் வந்து நம்ம காஞ்சனா அரண்மனை படங்கள் எப்படி ஆதரிச்சோமோ சேம் அதே மாதிரி வந்து இந்த படத்தை நம்ம வந்து எல்லோரும் வந்து கொண்டாடணும், ஆதரிக்கணும். ஸோ எல்லா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப என்னுடைய வேண்டுகோளாக நான் ஏன்னா கண்டிப்பாக பிடிக்கும் பிரதர், கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலி பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ சாங்ஸ் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா சாங். 2 சாங் ஒரு மெலடி சாங்காக ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ஒரு கானா 2 கானா சாங் இருக்குது. ஸோ எல்லா சாங்குமே ரொம்ப பிரமாதம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இவங்க வந்து இது போன்ற நல்ல படங்கள் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஜோனரில் பண்ணணும்னு என்னுடைய வேண்டுகோள். நல்லா இருக்குது.